வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தியாக செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பாலக்கீரையும் தட்டைப்பயிரும் போட்டு ஹெல்த்தியான கீரை கடையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்டைப்பயிர் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருச்சிங்க. தண்ணி கொதி வந்ததும் ஊற வச்சு பாசி பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம், பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கலக்கிக்கிட்டு மூடி வச்சிடலாங்க. பருப்பு நல்லா வெந்து வரட்டும். பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சிங்க. தண்ணியில் தட்டைப்பயிறு வேக வச்சு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி தட்டைப்பயிறு போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா வெந்து வரட்டுங்க. இந்த டைமில் பாலக்கீரை எடுத்து போட்டுக்கலாம். கலக்கி விட்டு கீரை நல்லா வதங்கி வரட்டுங்க. புளி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு வச்சிடலாங்க. நல்லா கீரை நல்லா வெந்து வரட்டும். இந்த டைமில் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. வானல் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயத்தூள், ஒரு கரண்டி தட்டைப்பயிறு போட்டு கடைஞ்சி வச்சு கீரை எடுத்து ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முறை ஹெல்த்தியான ஃபுட்டு செஞ்சு பாருங்கள். கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சமாக தூவிட்டுக்கோங்க. இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.